திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு ஒரு பக்கம் வச்சிருவோம். திமுக கட்சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 நாட்கள்ல யாருமே பெரிதளவில் எங்கேயுமே இது பேசாம இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, சிபிஐ உள்ள வந்துருச்சு. சிபிஐ உடைய கையில போறது மேட்ரு கிடையாது கேஸு. பிஜேபியோட கைக்குள்ள தாவேக கட்சியே போயிடுச்சு, அதுதான் மேட்டர்னு ஏதோ பரப்புறதுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் திமுக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் முக்கியமான விஷயத்துல நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, தாவேக்கங்கிற கட்சி இப்போ சேஃபா, திமுக சேஃபா அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாரும் மக்கள் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தாவேக்கா தான் சேஃப். ஏன்னா இது தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அவங்களுடைய எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணது அது இதுலாம் வச்சு பார்க்கும்போது இது சிச்சுவேஷன் சரியில்லை. ப்ரெஸ் மீடியாவில் எங்கள் மேலே தப்பே இல்லை, தாவேக்கா தான் தப்புன்றாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. இவங்க அமைக்கக்கூடிய இந்த எஸ்ஐடிங்கிறது எப்படியா ஒரு நேர்மையான நியாயமான ஒரு விசாரணை நடத்தும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரும் மைண்ட்லையும் இருந்துச்சு. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, உள்ளே வந்திருக்கவங்க பாஜகவுடைய கைக்கூலி, பாஜகவுடைய சிபிஐ அப்படின்னு பல பேர் பல இடங்களில் பல கட்சியினர் பல தருணங்களில் பல வருடங்களாக சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆளுங்கட்சி இப்படியா இருந்தால் இப்படி சொல்லுவாங்க, திரும்ப அவங்களும் எதிர்கட்சியாக போயிட்டா இல்லை சிபிஐ வேணும்பாங்க. இது ஒரு மிக சாதாரணமான ஒரு விஷயம், நம்மளாம் எதிர்பார்க்கறது தான். அப்போது இந்த இடத்துல ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா, இது பாஜகவுடைய கைப்பாவையாக வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டா, அதை விட மிக முக்கியமானது சுப்ரீம் கோர்ட்டுடைய நேரடி கண்காணிப்புல இந்த சிபிஐயோடைய ப்ரோப், இண்டிபெண்டன்ட் ப்ரோப் நடக்க போகுது.